friends, நான் உங்க சுபைதா zacs.kitchen.ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓட்ஸ் பச்சை பயிறு தோசை ஓட ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் 2 கப் எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு பச்சை பயிரை நான் ஏற்கனவே நாள் நைட்டே ஊற வச்சு எப்போவுமே ரெடியாக வச்சுருப்பேன். அது ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு இதை இதில் பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய தோசை மாவு. இதை அப்படியே நம்ம தோசை தவாவில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்போயுமே ரெடியாக வீட்டில் வெங்காயம் தக்காளி வதக்கி அந்த மசாலா ரெடியாக வச்சுருப்பேன். அதை இது மேலே போட்டுட்டு கொஞ்சமாக பன்னீரை துருவி இதில் சேர்த்து அப்படியே கலந்து விட்டோம் அப்படின்னா ஓட்ஸ் பச்சை பயிறு பன்னீர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவுமே செய்யக்கூடிய ரெசிபி அண்ட் சூப்பர் டேஸ்டியான ரெசிபி. இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா பார்த்திங்கன்னா சைட்லேயும் அதுவாகவே எலும்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த தவா பார்த்திங்கன்னா நம்ம கடை ராஷ் குக்வேர்ஸில் இருக்கக்கூடிய உடன் ஹேண்டில் ஸ்கொயர் தவா. ஸோ இன்றைக்கி இதுதான் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்திருக்குன்ற கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை zacs kitchen அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.